இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள் தங்களுடைய பாலியல் இச்சையை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் நடிகைகளை பயன்படுத்திக்கிறோம். சினிமானால் பாலியல் உணர்ச்சியை தூண்டுகிற ஒரு விஷயம்தான். மலையாள படம்னால செக்ஸ் படம் தான். அந்த நடிகருடைய கட்டுப்பாட்டில் சினிமா படம் எடுக்க வரைக்கும் இருக்கணும். அதுதான் ஒப்பந்தமே. அவர் எப்பப்போ பாலியல் உணர்வு வருதோ அப்போல்லாம் போய் அந்த நடிகை பயன்படுத்திக்கிறார். பாலியல் தொல்லைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பெரிய நடிகர்களுடைய பெயர்கள் மட்டும் ஏன் வரமாட்டேங்குது? இங்கே எல்லாம் அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கு. பயப்படுறாங்களா நடிகை? ஆமாம் ஆமாம் ஆமாம், பாதுகாப்பு இல்லை. நம்ம சொல்லி ஒரு வேளை நம்ம வாழ்க்கைக்கே பிரச்சனை ஆகுது. ஆமாம் ஆமாம், எல்லாமே அரசியல் ரீதியாக இருக்காங்க. சார், இப்போ நடிகர் சங்கம் ஒரு பிரச்சனை வந்துச்சா நடிகர் சங்கம் தான் தீர்த்து வைக்கணும். நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய மோகன்லால் ஏன் வந்து விலகிறாரு? எல்லார் மேலேயும் நீங்கள் நடிகர் சங்கம் போயிச்சா சித்திக்கு மேலேயே எஃப்ஐஆர் போட்டானே. அம்மாங்கிற அந்த நடிகர் சங்கத்தை முதல்ல கலைக்கிறார். அப்போ எல்லார் மீதும் புகார் இருக்குன்னு அர்த்தம். அவசரப்பட்டு கலைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? சார் வணக்கம். சார் வணக்கம் சார், கேரளாவில் வந்து ஒரு வாரமாக வந்து சில பரபரப்பான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. நடிகைகளுக்கு வந்து பாலியல் தொல்லைகள் கொடுக்குறாங்க, சம்பள பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நடக்கல, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு வந்து ஒரு கேரளா மாஃபியா கும்பல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக மோகன்லால் அவர்களும் ராஜினாமா பண்ணியிருந்தாங்க. அவர் மேலேயும் சில கருத்துக்கள்லாம் வந்துட்டுருக்கு. இதே மாதிரி தமிழையும் நடந்துகிட்டு இருக்கா சார்? என்ன நடக்குது சார் கேரளா சினிமா, தமிழ் சினிமாவில்? இல்லை, எல்லா திரைப்படத்துறையிலையும் திரைப்படத்துறை பெண்கள் ஒரு கவர்ச்சிகரமானவர்கள். நீங்கள் இந்தியா முழுக்க திரைப்படம்னால பெண்கள் ஒரு கவர்ச்சிக்கான ஒரு பொருளாக பார்க்கப்படுது. இதுதான் சினிமா. அப்போது இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள் தங்களுடைய பாலியல் இச்சையை தீர்த்து கொள்வதற்கு நீங்கள் நடிகைகளை பயன்படுத்திக்கிறோம். இது காலங்காலமாக சினிமாவில் இருக்கிற விஷயம். சினிமானால் பாலியல் உணர்ச்சியை தூண்டுகிற ஒரு விஷயம்தான் சினிமானால். வேறு அதில் நல்ல விஷயங்களே இல்லை. அத்திமுத்தாதை போல சில இயக்குனர்கள், சத்யஜித்ரை போன்ற இயக்குனர்கள், நீங்கள் பாலு மகேந்திரா, மகேந்திரன், இப்படி சில இயக்குனர்கள் தான் இதுக்கு விதிவிலக்கு. நல்ல கருத்துக்களை, கதைகளை சினிமாவில் கொடுக்குறான். சில இயக்குனர்கள் நீங்கள் ஒரு டான்ஸ் இருக்கும், அதில் ஒரு நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நீங்கள் சிடி சகுந்தலா டான்ஸ் இருக்கும், ஜெயமாலினி டான்ஸ் இருக்கும், ஜெயமாலினி சிலுக்கு, இப்படி இப்போ தமன்னா ஒரு டான்ஸு. அந்த ஒரு டான்ஸை போட்டால் தான் படம் ஓடுமா? கருத்துக்களுக்காக கதை சொல்ல வேண்டியதுதான் திரைப்படமே தவிர, கவர்ச்சி என்பது சினிமா பார்க்க போகிறவனுடைய உணர்ச்சிகளை தூண்டி பாலியல் வக்கிரமங்களை பதிவு செய்யக்கூடியது தான் சினிமாவாக இருந்தது. நீங்கள் ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பு மலையாள படம்னால செக்ஸ் படம் தான். மலையாள படம்னால செக்ஸ் படம் தான். கேடி குஞ்சுமோன் பல பிரபலங்களை எடுத்த குஞ்சுமோனு கேரளாவில் அவர் ஒரு செக்ஸ் ஃபிலிம் எடுக்கிறவர் தான். அவர் கம்பெனிக்கு பேரை குட் நைட் ஃபிலிம்ஸ், குட் நைட் ஃபிலிம்ஸ் தான். இதுதான் குஞ்சுமோனுடைய அடையாளம். அப்போது தமிழாகட்டும், தெலுங்காகட்டும், கன்னடமாகட்டும், இந்தி ஆகட்டும், அங்கே எல்லாமே பாலியல் சீண்டல்கள் என்பது ஒத்துக்கொண்டு ஒரு வகை, ஒத்துக்கொள்ள மறுப்பது ஒரு வகை. இதில் 2 வகையுமே அங்கே எல்லா சினிமா உலகத்துலேயும் தவிர்க்க முடியாது. இது இப்போ நாளடைவில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திரைப்பட உலகத்துக்கு வசதி படைத்த பெண்களும் படித்த பெண்களும் வந்ததுக்கு பிறகு இது சர்ச்சையாக மாறுது. ஒரு
புகழ்பெற்ற படிக்காத பெண்கள்லாம் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வரல அப்படி எடுத்துக்கலாம். இல்லை, படிக்காத பெண்கள் இருக்கும்போது இந்த பிரச்சனை அதிகமாக இருந்தது. படிக்காத நீங்கள் அரசியல் தெரியாத பெண்கள் இருந்த காலத்தில் இது அதிகமாக இருந்தது. அவர்களுக்கு போக்கிடமே இல்லை. இப்போது ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று விஷயம் இருக்குது. இப்போ காவல்துறைக்கு மித்ரான்னு ஒரு நடிகை, கேரளாவில் ஒரு நடிகை முகேஷ் படத்தில் புக் பண்ணியிருக்கார், அந்த மேற்கு வங்காள நடிகையை. அந்த அம்மா வந்து நடிக்கும்போது இதே போல் பாலியல் அழுத்தம், பாலியல் தொந்தரவு. அந்த அம்மா படத்தில் பாதி விட்டுட்டு கிளம்பி கல்கட்டா போயிடுச்சு. கல்கட்டா போய் கல்கட்டா கமிஷனருக்கு மெயிலில் புகார் அனுப்பியிருக்கு. இதெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முந்தி இந்த அளவுக்கு நடிகைகளுக்கு விழிப்புணர்வு இல்லை. பல நடிகைகள் அந்த நடிகருடைய கட்டுப்பாட்டில் சினிமா படம் எடுக்க வரைக்கும் இருக்கணும், அதுதான் ஒப்பந்தமே. அவர் எப்பப்போ பாலியல் உணர்வு வருதோ அப்போல்லாம் போய் அந்த நடிகை பயன்படுத்திக்குவார். இதெல்லாம் கடந்த காலத்தில். இப்போ நீங்கள் அந்த அந்த அது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அச்சத்தோடு நடக்கிறோம். அதனால தான் கேரளாவை சேர்ந்த அந்த நடிகர் சங்கம் கூண்டோடு கலைக்கப்பட்டது. ஏன்? இந்த ஹேமா கமிட்டியோட இன்னொரு அச்சுறுத்துற கமிட்டி என்ன கேட்டிங்கன்னா, ஏடிஜிபி வெங்கடேஷ் தலைமையில் ஒரு 7 பேர் கொண்ட காவல்துறை உயர் பெண் அதிகாரிகள். நீங்கள் 3 பேர் அதில் ஆண் அதிகாரிகள், 4 பேர் பெண் அதிகாரிகள், எல்லாமே டிஐஜி அந்தஸ்தில் உள்ளவங்க. பூங்கொல்லின்னு ஒரு அம்மா போலீஸ் அகாடமியோட டெப்டி டைரக்டர், இன்னொன்று டிஐஜி அஜிதா பேகம். இப்படி இப்போ பல உயர் பதவியில் உள்ளவங்கள போட்டிருக்காங்க. இதனால தான் சினிமா நடிகர் ப்ளஸ் எம்எல்ஏ முகேஷ் அவர் மீது எஃப்ஐஆரை போட்டாச்சு, சித்திக் மீது எஃப்ஐஆர் போட்டாச்சு, செக்ஷன் போட்டாச்சு. அதுக்குள்ளே அரசியலே போக முடியாது. எல்லாருமே இப்படி வழக்கு 17 வழக்கு பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீ மரியம் பிள்ளை, இடைவேளை ராஜு, பாபு, இப்படி பல பேர் மீது வழக்கு. இந்த வழக்கை அவங்க எதிர்கொண்டு தான் ஆகணும். தமிழ்நாட்டில் உடனடியாக அவங்க முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா முதலமைச்சர் அலுவலகத்தில் கமிஷனர் வச்சு ஃபோன் போகும், அந்த வழக்கு புஷ்ஷுன்னு போயிடும். ஆனால் கேரளாவில் அது போன்று எந்த விதி மீறல்களும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டு. திரைப்படமாக தான் பார்ப்பான். திரைப்படத்தை நடிகரை அரசியல்வாதியாக பார்க்க மாட்டான். இங்கே திரைப்படம் ஒரு படம் ஓடுனாலும் அடுத்து முதலமைச்சர் நாற்காலி தான். இது போன்ற ஒரு கேவலமான ரசனை உள்ள இடம் தமிழ்நாடு. இப்போ சரத்குமார் நடிகர் சங்க தலைவராக இருந்தார். அவர் மீது நக்மாவே புகார் கொடுத்துட்டு இருந்தது. என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு என்ன பல முறை என்னை மனைவியாக 2 குடும்பம் நடத்தணும், என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்லி நக்மா புகார் பண்ணிச்சு. அந்தம்மா காங்கிரஸில் தேசிய மகளிர் அணி தலைவியாக வரைக்கும் வந்துச்சு அந்தம்மா. இப்போ அந்த சரத்குமார் விசாரிக்கவே இல்லையே. அவர் எம்பி ஆனார், எம்எல்ஏ ஆனார். அப்போ இந்த மாதிரி குற்றவாளிகளெல்லாம் உயர் பதவியில் வர்ற ஒரே நாடு தமிழ்நாடு தான். கேரளாவை பொறுத்தவரை சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். சட்டம் யாரும் வளைக்க முடியாது. இங்கே காவல்துறை எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடுது. இல்லை, இந்த ராதி அவர்களும் சொல்லியிருக்காங்க, எனக்கும் சின்ன வயசில் இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அதான் இப்போ குஷ்பு கேரளாவில் எப்படி ஒரு ஹேமா கமிட்டி அசம்பிள் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து ஷகீலா தலைமையில் ஒரு கமிட்டி அசம்பிள் பண்ணுன்ட்டு பேச்சுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதான் மனநோயாளிகள், பைத்தியம் பிடிச்சவர்கள், பைத்தியம் பிடிச்சவர்கள் தான் இதை இப்படி சொல்லுவான். சித்தம் கலங்கியவன். கேரளாவை பாருங்கள். கேரளாவில் ஒரு போலீஸ் ஏடிஜிபி தலைமையில் அமைக்கிறாங்க. இங்கே ஷகிலா தலைமையிலாம். இப்போ இந்த நாடு எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஷகிலாவை சொல்ல விரும்பலை. சட்டம் தெரியணும், காவல்துறையில் பணியாற்றி இருக்கணும், நீதிபதியாக பணியாற்றி இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தானே விசாரித்து வழக்கை பதிவு பண்ண முடியும். ஷகீலாவும் குஷ்பும் ராதிகாவும் இது எப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அப்போ இது சொல்கிறான்னா அவன் எப்படி எவ்வளோ மனநோயாளியாக இருப்பான்னு பாருங்கள். இது வந்து இந்த விஷயத்தை இது எப்படி எடுக்கிறதுனா இதை கேவலப்படுத்துவதற்கு சமம். ஒரு கொலை நடந்துருச்சுன்னா நீங்கள் சரத்குமார் தமிழ் விசாரணை அமைங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கொலையை சரத்குமார் எப்படி விசாரிப்பார்? சினிமாக்காரன் செத்து போயிட்டான், ஒரு கொலை நடந்துருச்சுன்னா ராஜாரவி தலைமையில் கமிட்டி அமைங்கன்னு சொன்னால் சரியாக இருக்குமா?
இங்கே மனநோயாளிகள் நிறைய ஆயிட்டான். காவல்துறை உயர் அதிகாரி, ஓய்வு பெற்ற அதிகாரி திலகவதி ஐபிஎஸ் தலைமையில் ஒரு குழு அமைக்கணும்னு நான் சொல்லிகிட்டே வரேன். அந்த அம்மா ஓய்வு பெற்ற டிஜிபி. அந்த அம்மா முதல் தமிழ்நாட்டில் பெண் ஐபிஎஸ் அதிகாரி. ஏடிஎஸ்பியாக இருந்து எஸ்பி ஆகி, டிஐஜி ஆகி, ஐஜி ஆகி, ஏடிஜிபி ஆகி, டிஜிபி ஆகி ஓய்வு பெற்றாங்க. ஏறக்குறைய காவல்துறையில் பல வழக்குகளை திறமையாக கையாண்டுருக்காங்க. எத்தனை ஆண்டு கால சர்வீஸ் அந்தம்மா? 30 ஆண்டு கால சர்வீஸ். அந்தம்மா தலைமையில் ஒரு கமிட்டியை அமைச்சு அதை விசாரிப்பது சரியா? ஷகீலா தலைமையில் கமிட்டி அமைச்சு விசாரிப்பது சரியா? இந்த தமிழ்நாடு எவ்வளவு மனநோயாளிகள், சைக்கோக்கள் இருக்கிற இடம்னு பாருங்கள். சார், இப்போ கேரளா மாதிரி இங்கேயும் வந்து பாலியல் தொல்லைகள் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பெரிய நடிகர்களுடைய பெயர்கள் மட்டும் ஏன் வரமாட்டேங்குது? இங்கே எல்லாம் அரசியல் மயமாக்கப்பட்டிருக்கு. பயப்படுறாங்களா நடிகை? ஆமாம் ஆமாம் ஆமாம், பாதுகாப்பு இல்லை. நம்ம சொல்லி ஒரு வேளை நமக்கு வாழ்க்கைக்கே பிரச்சனை ஆகும். ஆமாம் ஆமாம், ஏன்னா எல்லாமே அரசியல் ரீதியாக இருக்காங்க. அரசியல் ரீதியாக இருக்காங்க. அப்போ எந்த மாதிரி சார்? ஒரு நடிகருக்கு பின்னணியில் ஒரு அரசியல் கட்சி இருக்கா? யாருக்கு? ஒரு நடிகருக்கு பின்னணியில் ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நீங்கள் நடிகை புகார் கொடுத்தா அந்த நடிகைக்கு பல வகையில் டார்ச்சர் நடக்கும். பல வகையில் டார்ச்சர் நடக்கும். அப்போது எப்படி அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? கேரளாவில் அப்படிலாம் பண்ணிட முடியாது. மக்கள் போராடுவான். இங்கே மக்கள் போராடவே மாட்டான். கலாட்டா நடக்குதுன்னா வேகமாக வீட்டுக்கு போயிடுவான். சண்டையை பிடிக்க மாட்டான். இங்கே எல்லா கெட்ட வழக்கம் இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு நீங்கள் நானும் கேரளாவும் போயிருக்கேன், கர்நாடகா போயிருக்கேன், ஆந்திர எல்லா பக்கமும் போயிருக்கேன். பஸ் ஸ்டாப்பில் முதல்ல வந்தவன் முதல்ல நிற்பான். பார்த்துருக்கீங்களா? எல்லா ஊர்லேயும் பார்த்துருக்கீங்களா? ரெண்டாவது வந்து ரெண்டாவது நிற்பான், மூணாவது வந்து வரிசை நிற்கும். எங்கே? பஸ் ஸ்டாப்பில். இங்கே நம்ம ஊரில் என்ன பண்ணுறான்? கும்பலாக நிற்பான். பார்த்துருக்கீங்களா? முதல்ல வந்தவன் ஏறவே முடியாது, கடைசியாக வந்தவன் ஏறிடுவான். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நீங்கள் பஸ்ஸில் முதல்ல வந்தவன் ஏறவே முடியாது, கடைசியாக வந்தவன் பஸ்ஸில் துண்டை போடுவான், பைய போடுவான். அப்போது இதெல்லாம் சமூக ஒழுக்கம். இன்றைக்கி வரைக்கும் சென்னையில் மீட்டருக்கே கிடையாதுங்க ஆட்டோவில். எத்தனை வருஷமா? 50 வருஷமாக கிடையாது. இப்படி ஒரு கேவலமான போலீஸ் நிர்வாகம் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்த போலீஸ் எப்படி விசாரிப்பான்? கேரளா போங்க, மீட்டருக்கு மேலே 10 பைசா வாங்க மாட்டான். பார்த்தீங்களா? இங்கே போயிருக்கீங்களா கேரளாவுக்கு? பெங்களூர் போங்க, மீட்டருக்கு மேலே 10 பைசா வாங்க மாட்டான். நீங்கள் மகாராஷ்டிரா போங்க, எங்கே வேணால் போங்க சார், தமிழ்நாட்டை தவிர. இங்கே ஆட்டோக்கு பக்கத்தில் போனீங்கன்னா 100 ரூபா கேட்பான். ஏற வேண்டாம், போனால் 100 ரூபா கேட்பான். அப்போ மீட்டரு பப்ளிக்குக்கான ஒழுங்குமுறையை இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வர முடியாத சட்ட ஒழுங்கு தான் இந்த போலீஸ் பார்த்துட்ருக்கு. நீங்கள் பாண்டிச்சேரி கடற்கரைக்கு போனீங்கன்னா இது அபாயமான பகுதின்னு 10 அடிக்கு ஒரு போர்டு வச்சுருக்கான். எவனை போய் இறங்கி போய் சாகிறது இல்லை. இங்கே அப்படி ஒன்றே கிடையாது. கமிஷனருக்கு வர்ற கமிஷன் ரியல் எஸ்டேட்டு பண்ணுறது எப்படி, பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறது எப்படி, அதுக்கு இன்ஸ்பெக்டர் யூஸ் பண்ணுறது எப்படி, டிஎஸ்பி யூஸ் பண்ணுறது எப்படி, டிசி யூஸ் பண்ணுறது எப்படி, இப்படி தான் கேவலமாக இருக்குது. அப்போ இந்த நாடு எங்கே, அந்த நாடு எங்கே? சார், இப்போ நடிகர் சங்கம் ஒரு பிரச்சனை வந்துச்சா நடிகர் சங்கம் தான் தீர்த்து வைக்கணும். நடிகர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய மோகன்லால் ஏன் வந்து விலகிறாரு? அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், இல்லாட்டி அதை எடுத்து விசாரிக்கணும்ல. ஏன் அவர் விலகிறாரு? அப்படிங்கும்போது அவர் மேலேயும் ஒரு பார்வை வருது இல்லை? இல்லைங்க, அந்த நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகி அத்தனை பேர் மீது புகார் வந்துடும் பயந்து சங்கத்தை கலைச்சிட்டாங்க. அதுதான் காரணம். எல்லார் மேலேயும் நீங்கள் நடிகர் சங்கம் போயிச்சா சித்திக்கு மேலேயே எஃப்ஐஆர் போட்டானே. நீங்கள் இப்போ 2 செக்ஷன் போட்டிருக்கான், 12 வருஷம் அவருக்கு ஜெயில். ஒரு வழக்கில், ஒரு புகார் இல்லை. அது மாதிரி 50 புகார் வரப்போகுது. அப்போது எல்லார் மேலே இருக்க, அவர் மோகன்லால் மேலே மட்டும் இல்லை. மோகன்லால் மேலேயும் வரலாம். மோகன்லால் வந்து இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லோரும் சொல்லிட்டாங்களா, தீர்மானம் போட்டாங்களே? இல்லையே. மோகன்லால் தான் முதல்ல கலைக்கிறாரு. மோகன்லால் தான் முதல்ல அம்மாங்கிற அந்த நடிகர் சங்கத்தை முதல்ல கலைக்கிறார். அப்போ எல்லார் மீதும் புகார் இருக்குன்னு அர்த்தம். அவசரப்பட்டு கலைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? எல்லார் மீதும் புகார் இருக்குது. சார், இந்த விஷயம் வந்து தொடர்ந்து நடக்குது. இப்போ ரீசெண்டாக சனம் ஷெட்டியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, பாலியல் தொல்லைகள் நடக்குதுன்ட்டு. இதை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த சர்ச்சைகள் வருவது ஏன்? இல்லை, இதில் தில்லா இருக்கிற இப்போ ஸ்ரீரெட்டி கூட அதை சொல்லியிருக்கு, சுசித்ரா சொல்லியிருக்கு. இங்கே விசாரிக்கவே இல்லையே, எந்த நடவடிக்கையும் இல்லையே. காரணம், எல்லாருக்கு பின்னாடி அரசியல் இருக்கு.
அப்போ அந்த அரசியலை தாண்டி இவர்களை தாக்கு பிடிக்க முடியாது இந்த பெண்களால். அதனால் அமைதியாக போயிடுறாங்க. இதுதான் விஷயம். இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு தான் தீர்வு தான் என்ன சார்? இப்போ தமிழ் சினிமா நடக்குது, கேரளா சினிமா எல்லா நடக்குது. பெண்களுமே துணிந்து போராடுவதற்கு முன் வரணும். இல்லை அந்த இப்போ என்னதான் தீர்வு இதுக்கு? இல்லை, இப்போ பெண்கள்கிட்ட போராடுகிற குணம் வேணும், அவ்வளோதான். போராடுகிற அவர்கள் தானே காப்பாற்றிக்கணும். நீங்கள் எதிர்ப்பாங்க, வழக்கு பதிவாயிரும், போக்சோ சட்டத்தில் போயிடும்னா பயந்துக்குவான். அடங்கி போவதனால் மட்டும்தான் அத்துமீறல் நடக்குது. நீங்கள் இவர்கள் நேராக புகார் போயிடும், அப்படி எல்லாரும் ஒரே மாதிரி புகார் போயிடும்னா எவனும் இந்த வேலைக்கு வச்சுக்க மாட்டான். சிலர் கண்டு காணாமல் விட்டுறாங்க, சிலர் போராடுறாங்க. தமிழ்நாட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, போராடுறவனுக்கு ஆதரவே இருக்காது. போராடுறவனுக்கு போராட்ட குணமே உனக்கு 2000 வருஷமாக இல்லை. உடம்புல சூடு சொல்கிறனையே இல்லை. தமிழர்களுக்கு, தமிழச்சிகளுக்கு இப்போ நீங்கள் கோபமே வர மாட்டேங்குதே. மலையாளிக்கு கோபம் வரும், கன்னடருக்கு கோபம் வரும், ஆந்திராக்காரருக்கு கோபம் வரும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு தப்பு நடந்தால் பொங்கிடுவான், இவன் வீட்டுக்கு போயிடுவான். சார், இந்த நடிகர் ரியாஸ் கான் மேலே ஒரு புகார் வந்துச்சு. ஆனால் அவர் தரப்புலேருந்து நான் எந்த மாதிரி யாருமே கூப்பிடல, ஃபோன் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அது விசாரிக்கணும். நீங்கள் அது காவல்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுதான் போலீஸ். அங்கே போய் விசாரிக்கணும். விசாரித்தா தான் உண்மை எது பொய் எது அப்படின்னு தெரியுமே தவிர, நீங்கள் இது எல்லா போலீஸும் விசாரித்தா காசை வாங்கிட்டு விட்ருவான். நேர்மையான போலீஸ் அதிகாரி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். அப்படி அமைச்சா தான் உண்மை வெளியே வரும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.